தொடர்ந்து சென்னையினுடைய புறநகர் பகுதிகளான மாங்காடு, குன்றத்தூர், பூந்தமல்லி உள்ளிட்ட பகுதிகளிலும் தற்போது மழை பெய்து வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சோமசுந்தரம். விவரங்களை பதிவு செய்யலாம். எவ்வளவு நேரமாக மழை நீடிக்கிறது? பாலவேல், தற்போது சென்னை அதன் புறநகர் பகுதிகளில் பலத்த சூறைக்காற்று மற்றும் இடியுடன் கூடிய கனமழையானது பெய்து வருகிறது. இந்த பகுதிகளில், குறிப்பாக சென்னை அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதல் கடும் வெயில் வாட்டி வளைத்த நிலையில் தற்போது மாலையில் கருமேகங்கள் சூழ்ந்து இடியுடன் கூடிய கனமழையானது பெய்து வருகிறது. அதே சமயத்தில் பலத்த காற்றும் வீசி வருகிறது. சென்னை அதன் புறநகர் பகுதிகளான குறிப்பாக பூந்தமல்லி, மாங்காடு, குன்றத்தூர், செம்பரம்பாக்கம், போரூர், காரம்பாக்கம், ஐயப்பன் நகர், மதுரவாயல், நெற்குன்றம், கோயம்பேடு, ராமாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் தற்போது கனமழையானது பெய்து வருகிறது. அந்த காட்சியை தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். மேலும் மாலை வேளை என்பதால் பள்ளி, கல்லூரி முடிந்து வீட்டிற்கு செல்லக்கூடிய மாணவிகள் மழையில் நனைந்தபடி செல்லக்கூடிய காட்சி நம்மால் காண முடிகிறது. அதே போல் வேலை, அதாவது அலுவல் மற்றும் வேலை முடிந்து செல்லக்கூடிய பொதுமக்கள், அதாவது பைக் உள்ளிட்ட வாகன ஓட்டிகளும் மழையில் நனைந்து செல்லக்கூடிய காட்சி நம்மால் காண முடிகிறது. கடந்த 3 தினங்களாக பகல் வேளையில் கடும் வெயில் வாட்டி வந்த நிலையில் தற்போது மாலை வேளையில் இன்று 3வது நாளாக இந்த பகுதிகளில் கனமழை பெய்து வரக்கூடிய காட்சியை தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். மழை காரணமாக இந்த பகுதிகளில் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. மேலும் பொதுமக்கள் இந்த மழை காரணமாக, அதாவது கடும் வெயிலில் அவதிப்பட்டு வந்த நிலையில் மழையால் இந்த பகுதிகளில் குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அதே வேளையில் பூந்தமல்லி, போரூர் உள்ளிட்ட தாழ்வான, அதாவது அந்த சாலை பகுதிகளில், தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி நிற்கக்கூடிய காட்சி நாம் தற்போது நேரடியாக பார்த்து வருகிறோம். மேலும் மழை காரணமாக இந்த பகுதியில் பொதுமக்கள் நனைந்து செல்லக்கூடிய ஒரு காட்சி நம்மால் காண முடிகிறது. மேலும் இந்த சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 1 மணி நேரத்திற்கு மேலாக பலத்த கனமழையானது, அதாவது இடியுடன் கூடிய பலத்த கனமழையானது பெய்து வருவது குறிப்பிடத்தக்கது. பாலவேல் சக்கரவர்த்தி, நன்றி சோமசுந்தரம், விரிவான விவரங்களுக்கு.